கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாதான். இந்த நாளிலும் பயப்படாதேங்கிற ஒரு டாபிக் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வசனம் ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேட உனக்கு மகா பெரிய பல்லமாக இருக்கிறேன் என்றார். இங்கிலீஷில் பார்த்தா ஜெனிசிஸ் 15:1. ஆபிரகாம், do not be afraid, I am like a shield to you, I am your very great reward. மகா பெரிய பலனுக்கு I am your great rewardன்னு இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இந்த வசனத்தை எதற்காக ஆபிரகாமோடு பேசினான்னு பார்த்தா, ஆபிரகாமுக்கு ஒரு குறைவு இருந்தது. அவனுக்கு ஒரு கவலை, அவனுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அது நிமித்தமாக ஆண்டவர்கிட்ட அவனே கேட்குறான், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு நீர் என்ன செய்வீர், எனக்கு என்ன தருவீர் அப்படின்லாம் கேட்பான் ஆண்டவர்கிட்ட. அவ்வளோத்துக்கு ஆண்டவரோட நெருங்கி இருந்தவன் தான் இந்த ஆபிரகாம். அப்போது ஆண்டவர் அவனை தேய்ச்சுக்கிறார். இந்த 15 பார்த்தீங்கன்னா அப்பவும் சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உனக்கு கேடவும் மகா பெரிய பள்ளமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 16 பார்த்தீங்கன்னாக்கும் அவனுக்கு பிள்ளை இல்லை. 17 பார்க்கும்போது அவனுக்கு கிட்டத்தட்ட 100 வயசு ஆகிட்டு. அவன் காத்திருக்கிறான். ஆனாலும் அவன் இது மாதிரி தான், நம்மளை மாதிரி தான். அவனை சில நேரங்களில் இந்த காத்திருக்கிற டைமில் இப்படி தான் ஆண்டவர் அற்புதம் செய்வாரோ, அப்படி தான் அற்புதம் செய்வாரோன்னு சொல்லிட்டு சில தவறுகளையும் செய்கிறான். இவனாவே முதலாவது சொல்கிறான், இந்த எலியாசர் எனக்கு வீட்டில் வளர்றான்ல, இவன் தான் எனக்கு புத்திரனாக இருப்பானோ அப்படின்னு நினைக்கிறான். இல்லை, ஆண்டவர் சொல்கிறா இல்லைப்பா அப்படின்னு. அடுத்தது சாராள் என்ன செய்கிறா, நீ நமக்கு பிள்ளை பிறக்காது, நீ எனக்கு அடிமை பெண் என்னோடு இருக்கிற அவளோடு நிறுகிறோம், அவ மூலமாக நமக்கு ஒரு குழந்தை உருவாட்டுன்னு. இப்படி 2-3 இடங்களில் இவங்களாவே இதுதான் ஆண்டவர் இப்படி தான் அற்புதம் செய்வாரோன்னு சொல்லிக்கிட்டு தப்பு பண்ணிடுறாங்க. ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு, இல்லைப்பா, நான் தான் உனக்கு இந்த வானத்து நட்சத்திரங்களை எண்ணிப்பார், நீ வெளியே வந்து பாரு, அந்த வானத்து நட்சத்திரங்களை எண்ணிப்பார், அதை ஒன்றால் எண்ண முடியுது, அப்படி தான் உன் சந்ததி பெருகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆண்டவர் நிறைய எக்ஸ்பிளைன் எல்லாம் கொடுக்குறாரு. கடைசியில் 99 வயசுலேயே ஆண்டவர் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு பிள்ளை கிடைக்குது. அப்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு அவன் காத்திருக்கிறான். ஆனால் வயது செல்லுகிறது, எல்லாம் போகிறது. உலக மக்கள் என்ன சொல்லுவாங்க, இல்லை முடிஞ்சு போச்சு, அவருக்கு வயசாகிடுச்சு, இனி எங்கே நடக்கும்னு. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு சில நேரங்களில் வயது ஒரு முக்கியமாக இல்லை. என்ன வயது போனாலும் அவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறி தான் ஆகணும். நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நமக்கு புது பலன் அவர் கொடுப்பார். இன்றைக்கி நீங்களும் ஏதாவது ஒரு காரியத்துக்காக கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்கன்னாக்கி ஆண்டவர் உங்களையும் அந்த ஆபிரகாமை தேய்ச்சினது போல தேய்ச்சுவாராக. அவர் கண்டிப்பாக அற்புதத்தை செய்வார். எப்படியும் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். ஆபிரகாமுக்கு செய்தது போல் உங்களுக்கு செய்வார். நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவர் காத்திருங்க. ஆமேன். இப்பொழுது ஜெபம் பண்ணிடுறோம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த வேளையில் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோப்பா. உங்களுடைய பரிசுத்த கரத்தினாலே நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, கேடவும் மகா பெரிய பலனுமாக இந்த நீர் தேய்ச்சும்படியாக ஜெபிக்கிறோம். ஆபிரகாமுக்கு செய்தது போல கர்த்தர் ஒவ்வொருவருக்கு செய்வீராக. நீரே வழி நடத்தும். மீட்பிரை செஞ்சோம் நல்ல பிதாவே. ஆமென்.